ரிஷபராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? குரு பெயர்ச்சி பலன்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் நிச்சயம் அடியெடுத்து வைக்க போகிறீர்கள். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். முயற்சி ஸ்தானத்திற்கு வருகிறார் குரு பகவான். இந்த முயற்சி ஸ்தானம்ங்கிறது இவ்வளோ நாள் எவ்வளவு தலையால் தண்ணி குடித்தாலும் எனக்கு நல்லதே நடக்கலைங்க அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். என்ன காரணம்னா, குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார். இவ்வளோ நாள் நான் ஒரு ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்தேன், கிடைக்கல. ஒரு சம்பள உயர்வுக்கு எதிர்பார்க்குறேன், அல்லது என்னை விட ரொம்ப அனுபவத்திலையும் படிப்புலையும் கம்மியாக இருக்கிறவங்களாம் மேலே தாண்டி போயிட்டு இருக்கான், என்னால் முன்னேற முடியலையே. இந்த நிலையெல்லாம் மாறி உங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரிகள் உங்களுடைய திறமையால் உங்களுடைய வியாபார லாபங்களை அதிகப்படுத்தி கொள்ள போகிறீர்கள். இதற்கான வாய்ப்பை மிக சரியாக நவம்பர் 2026 டிசம்பர் 2026 முழுமையிலும் உங்களுக்கு அந்த 2 மாதம் ஃபுல்லாக ரொம்ப அதிகமான நன்மைகளை தரப்போகிறார் குரு பகவான். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் 3ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு அதிசாரமாக போவார். அப்போ அதிசாரமாக அவர் போகும்போது இன்னும் அபரிதமான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்மைகள் இரட்டிப்பு நன்மைகளாக மாறும். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம்ங்கிறதே நன்மை. 4ஆம் வீடுங்கிறது அதிசாரமாக போகும்போது அது கேந்திரஸ்தானமும் கூட சுகஸ்தானமும் கூட. மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய சுகங்கள் மிகவும் அதிகமாகும். இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வெற்றியை அறுவடை செய்யலாம். இதில் கூடுதலாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நட்பு கிரகமான சனியும் லாபஸ்தானத்தில் நிற்கிறார், 11ஆம் வீட்டில் நிற்கிறார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அதாவது சனியை பார்த்து மற்றவங்கெல்லாம் நடுங்கினாங்கன்னா உங்களுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்டே சனி தான். நீங்கள் ஏன் நடுங்க போகிறீங்க? மற்றவன் வேணால் பயந்துட்டு போகிறான். எனக்கு கமிஷனரு என்னுடைய ஜிகிடி தோஸ்து. நான் இப்போ ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிட்டு போகிறேன். செக்கிங் பண்ணுற இடத்துல கமிஷனரே நிற்கிறாரு. டேய் என்னடா உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நீ இன்வைட் பண்ணுறாரு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஐயோ ஹெல்மெட் போடாமல் போயிட்டோமேன்னு கை காலெலாம் உதருமா? இல்லை, அது மாதிரி தான். இப்போ உங்களுக்கு சனியுமே அவர் 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. நிச்சயம் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முடிந்தால் ரொம்ப பிரபலமான சுக்கிர கஷேத்திரங்கள், இப்போ ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கோ பெருமாளுடைய ஆலயங்கள் எதுவாக இருந்தாலும் போயிட்டு வாங்க. அதே மாதிரி திருப்பதி, உப்பிலியப்பன் கோயில், மாயவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வாருங்கள். இன்னும் மேலும் மேலும் துரிதமான நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலன்கள். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறத பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் நிறைய மக்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தினால் சில பல தொந்தரவுகள் இருக்கவே செய்யும். எனக்கு லைஃப் லாங்குக்கும் நல்லா இருக்கணும் சார், லைஃப் லாங்குக்கும் பெரிய கெடுதல்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ இறைவன் அதற்கும் ஒரு வழிவகையை உங்களுக்கு செய்து வைத்திருக்கவே செய்கிறார். அது என்ன அப்படின்னா, எண்கணிதம். எண்கள் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய பிறந்த தேதியின் மூலமாகவும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் மூலமாகவும் பிறந்த நேரத்தின் மூலமாகவும் கணிக்கப்பட்டு விடுகின்றன. இப்படிதான் உங்கள் லைஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைண்ட். அதில் எப்படி சார் எனக்கு விதி மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய விதி அப்படிங்கிறது ஒரு ஒரு 4 சுவர் அடங்கிய ஒரு பவுண்டரியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், நடுவில் மட்டும்தான் அந்த பவுண்டரிக்குள்ளார நிற்கணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் தலைக்கு மேலே ஒரு பெரிய பாறாங்கல் உழுவ போகுதுன்னா, நீங்கள் எந்த கார்னரில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த கார்னருக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிடுறீங்க இல்லையா? அப்போ விதிக்கு உட்பட்டு தான் இதுவுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த எண்கணித பொது பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இலவசமாக நான் தரப்போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியும் பெயர் ஆங்கிலத்தில் மாத்திரம். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். பிறந்த தேதி அப்புறம் உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும். கமெண்ட்டில் எழுதாதீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கான பதில் நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். அதில்
பொது பலன்கள் மாத்திரமே தரப்படும். இது கிரகங்கள் ரீதியான பொது பலன்கள் கிடையாது. உங்களுடைய பிறந்த தேதி வைத்து, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை வைத்து, உங்களுடைய பெயரை வைத்து தற்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கிற பட்சத்தில் மேற்கொண்டு என்னுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத அதில் நான் சொல்லியிருப்பேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி சரி இல்லைன்னா நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மறுபடியும் இன்னொரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு, அது சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தா இல்லாமல் இருக்கணும், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கரெக்டான அஃபீஷியல் நேமை தான் அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை ஜாதக பேர் அனுப்பிச்சிட்டிங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் ஃபேக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் எடுத்துக்கணும். உங்களுடைய நேம் எது அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் அனுப்பணும். இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான பொது பலன்கள், இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் 100% இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட கண்டிப்பாக மேம்படும். அது மட்டும் இல்லாமல் பெரிய சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியை நீங்கள் வணங்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் கொடுத்த காரணத்தினாலேயே இந்த பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் வியாபாரம் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வைத்திருந்தால் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் அனுப்பி விடலாம். அவர்களுக்குமான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அதில் பேரில் எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொசீஜருங்கிறத அனுப்புகிற. விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.